பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விசிகாவுக்கும் தாவேகாவுக்குமான இந்த மோதல் ரொம்ப உச்சத்தை அடைஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கோரிக்கை கொடுக்க வந்த பாமக தலைவர் அன்புமணி அவர்களை வழிய வந்து வாசல் வரைக்கும் வந்து என்ன பண்றாரு, அவர் அரவணைச்சு உள்ள கொண்டு போறாரு. அது மாத்திரம் இல்லாம அமைச்சரவைக்கான சேர்ல உட்காராம அன்புமணி பக்கத்துல உட்கார்றாரு. ஏன் இந்த அளவுக்கு அன்புமணிக்கு கவனிப்பு அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல வட்டம் வளர்ந்துட்டே இருக்குது. இது ஒரு வகையில விசிகாவுக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங், ஒரு அலர்ட் மெசேஜ். பார்த்துக்கங்க, எப்ப வேணாலும் நாங்க பாமகவை உள்ள கொண்டு வருவோம், நீங்க கொஞ்சம் வாழை சுருட்டி உட்காருங்க அப்படின்னு விசிகாவுக்கு தாவேகா ஒரு சைலண்ட் மெசேஜ் கொடுக்குறாங்களா அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். ஏன்னா பாமக இருக்கிற இடத்துல விசிகா ஒருபோதும் இருக்காது அப்படின்ற ஒரு கொள்கையில திருமாவளவன் அவர்கள் உறுதியா இருக்கிறாரு. நீங்க எப்பேற்பட்ட பதவிகள் கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு எத்தனை கோடிகள் ரூபாய் கொடுத்தாலும் சரி, இந்த தவற பண்ண மாட்டேன் அப்படின்றதுல விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. பாஜக, பாமக இந்த ரெண்டு கட்சிகள் எந்த கூட்டணியில இருக்குதோ அந்த கூட்டணியில விசிகா ஒருபோதும் இருக்காது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது பாமக உள்ள வந்தா விசிகா ஆட்டோமேட்டிக்கா வெளியேறிடும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது மாத்திரம் இல்லாம விருதுகள் வழங்கும் விழாவில் விசிகா திமுகவை கடுமையா விமர்சிச்சது மு.க. ஸ்டாலின் அவர்களும் விமர்சிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள்? நாங்க திமுகவோட நட்போட தான் இருக்கோம், எங்க நட்பு தொடரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்றாங்க. நீங்க என்னப்பா எனக்கு மெசேஜ் கொடுக்கிறது? நான் மெசேஜ் கொடுக்குறேன், நான் எப்ப வேணாலும் திமுகல போய் ஜாயின் பண்ணுவேன், அமைச்சர்கள் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு ஆதரவு வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு ஒரு மிரட்டலா அப்படின்ற கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. சோ எப்படி இருந்தாலும் இங்க ஒரு முக்கோண காதலா தான் இங்க இருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. பாமக உள்ள வரும் பட்சத்தில் விசிகா வெளியேறும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்போ தாவேகா என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகுது அப்படின்றது தான் இங்க பேச்சா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.